சென்னை கிண்டி அரசு மருத்துவமனைக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? இன்று காலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில உடனடியாக சம்பவ இடத்திற்கு மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அதே போல மருத்துவரிடம் மருத்துவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக இயக்குநர் அலுவலகத்தில் அதன் பின்னர் அவர் ஆலோசனை நடத்திய பிறகு தற்போது இந்த மருத்துவமனையை பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இதற்கிடையே முதலமைச்சரும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காயம்பட்ட மருத்துவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கிறார். அவர் மயக்க நிலையில் இருப்பதால் அவரது உடல்நலன் குறித்து மருத்துவமனையினுடைய இயக்குநர் பார்த்தசாரதியிடம் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மருத்துவத்துறை சார்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து கேட்டிருந்தால் இந்த அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவத்துறை இயக்குநர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரிடமும் கேட்டறிந்தார். தொடர்ச்சியாக காவல்துறையினரிடமும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூடுதலாக கண்ணன் இருக்கிறார். அவரிடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன குறித்தும் அவர் விரிவாக கேட்டிருந்திருக்கிறார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய அந்த சட்டிக்குட்டு சம்பவத்தில் மருத்துவர் காயம்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் மருத்துவர்கள் நாளை தினம் வேலையில் நிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மருத்துவர் தாக்கப்பட்டது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ச்சியாக அவரிடம் தற்போது அந்த மருத்துவ சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் அவருக்காக காத்திருக்கிறார்கள். அவரது ஆய்வு செய்த பின்னர் புறப்பட்டு செல்லும் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் இது குறித்து அவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நேரில் சென்று அந்த மருத்துவர் குறித்து உடல்நிலை குறித்து கேட்டறிந்து வருகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.